நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 32:8. இந்த வசனம் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களை ஆறுதல் படுத்திய ஒரு வசனம். காரணம், தேவன் அங்கு சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாரா? எப்படி பேசுவார்? இதை பற்றித்தான் நாம் இன்று சற்று சிந்திக்க போகிறோம். காரணம், இங்கு அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன், உன்மேல் என் கண்களை இருத்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 94:9 வாசிக்கும் பொழுது, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று அங்கு நாம் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் காதும் கேளாத, பேசவும் முடியாத 2 பேர், ஒரு வாலிபனும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அந்த குழந்தை பிறந்த உடனே அறிய விரும்பிய ஒரு காரியம், இந்த குழந்தைக்கு பேச முடியுமா, அதற்கு கேட்கும் திறன் இருக்கிறதா என்பதுதான். வைத்தியர்கள் சோதித்து பார்த்துவிட்டு, இந்த குழந்தை நன்றாக பேசும் ஐயா என்று சொன்ன பொழுது, அதற்கு கேட்கும் திறன் இருக்கிறதையா என்று சொன்ன பொழுது, குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பரவசம் அடைந்தனர். நாட்கள் கழிந்தன. அந்த குழந்தை வளர ஆரம்பித்தது, பேச ஆரம்பித்தது. தாய்க்கு ஒரே ஆவல், தகப்பனுக்கு ஒரே ஆவல், குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று. ஆனால் அந்த பாக்கியம் இருவருக்கும் கிட்டவே இல்லை. காரணம், அவருடைய காதுகள் அடைபட்டு இருந்தன. அவர்களும் அந்த குழந்தையோடு பேச முடியவில்லை, அந்த குழந்தையும் அவர்களோடு பேச முடியவில்லை. தவிப்பு, பரிதாபம். தன் 2 கண்களையும் கொடிய நோய் ஒன்றில் இழந்துவிட்ட ஒரு சகோதரன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இப்படி சொன்னார், ஐயா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான மனைவிக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை உயிரை போல சிநேகிக்கிறாள், கண்மணி போல என்னை காப்பாற்றுகிறாள். அவள் மூலம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 குழந்தைகளுக்காகவும் நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் அந்த குழந்தைகளாவது நல்ல கண் பார்வையோடு பிறந்தார்களே, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. எனினும் என் பிள்ளைகள் பாருங்கள், நான் குருடன் என்பதை உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவர்கள் மெத்தை படியில் ஏறும் பொழுது வேகமாய் ஏறுவார்கள். நானோ கைப்பிடி சுவரை பிடித்துக் கொண்டு தடுமாறி ஏறுவேன். அவர்கள் பின்னே திரும்பி சொல்வார்கள், டாடி கம் ஃபாஸ்ட், அப்பா சீக்கிரமா ஏறிவார். எனக்கு பார்க்க முடியாத கண்கள் என்பதை என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ளவே இல்லை. பாருங்கள், என் மனதிற்கு அதிக துக்கமாயிருக்கும். ஆனாலும் என் பிள்ளைகள் தானே என்று நான் என்னை தேற்றிக் கொள்வேன் என்று சொல்வார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தந்தையை பெற்றவர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் கசப்புதான், அந்த தந்தையின் வாழ்க்கையும் கசப்புதான். ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு தந்தை உண்டு. அவர் காதை உண்டாக்கினவர், கண்களை உண்டாக்கினவர். ஆகவேதான் அவர் சொல்கிறார், என்னால் உன்னோடு பேச முடியும், என்னால் உன்னை பார்க்க முடியும். அதுதான் நமக்கு இந்த உலகில் ஆறுதல். கவலை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, துக்கம் நிறைந்த, எதிர்பாராத தொல்லைகள் நிறைந்த இந்த கொடிய உலகில் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல், தேவன் நம்மோடு பேசுவதே. இன்று நாம் மிகச் சுருக்கமாக தியானிக்க போகும் ஒரு காரியம், ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார், அவருடைய குரலை நாம் எப்படி கேட்க முடியும்.
தேவன் பல விதங்களில் பேசுவார். கோடிக்கணக்கான விதங்களில் அவரோடு பேச முடியும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்த தானியேல் என்ற ஒரு போதகர் திருநெல்வேலியில் இருந்தார், ஒரு தேவனுடைய மனிதர். அவரிடம் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் உபாத்தியார் வேலைக்கு படித்த பிறகு மலேசியாவுக்கு போய்விட்டேன். இப்பொழுது சென்னையிலே போதகராக இருக்கும் போதகர் சுந்தரத்தோடு கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்திலே புதிதாக உபாத்தியார்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். முதல் மாதம் அவளுக்கு சம்பளம் கொடுத்து விடுவேன், 2வது மாதம் சம்பளம் கொடுத்து விடுவேன். ஆனால் 3வது மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டிய தேதிக்கு ஒரு நாள் முன்பதாக அந்த உபாத்தியார்களை டிஸ்மிஸ் செய்து விடுவேன். உனக்கு சம்பளம் கிடையாது, ஓடிப்போ என்று சொல்லி விடுவேன். அந்த சம்பளத்தை கள்ளக்க எழுத்து போட்டு நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் இந்த சுந்தரம் வாத்தியார் இருக்காரு, அவர் தான் ஹெட் மாஸ்டரு. அவரு ஏன்பா இப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட வாத்தியாரை வீட்டுக்கு அனுப்பின பொழுது அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிட்டுது. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாரு, என் பேரு கிருஷ்ணன். அப்போது, டேய் கிருஷ்ணா, எவ்வளவு காலண்டா இந்த அக்கிரமத்தை பண்ண போறேன்னு சொன்னார். அவர் பக்தி உள்ளவர், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார், முழங்காலே நிற்பார். அவர் சொன்னார், டேய் கிருஷ்ணா, எவ்வளவு நாளைக்குடா இந்த அக்கிரமம் பண்ண போறேன் என்று. இவ்வளவுதான் சொன்னார் பாருங்க. ஈட்டி பாய்ந்தது மாதிரி இருந்தது உள்ளத்துல. என்னமோ ஒரு பாவ உணர்ச்சி வந்தது. நான் ஓடி போய் அறையில உட்கார்ந்து அழுதேன், பல நாட்கள் அழுதேன். அதன் பிறகுதான் நான் இயேசுவை கண்டுகொண்டேன் என்று சொன்னார். தேவன் அந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையின் மூலம், எவ்வளவு நாளைக்கப்பா இந்த அக்கிரமத்தை செய்ய போகிறாய் என்று சொன்ன ஒரு வார்த்தையின் மூலம் அவருடைய உள்ளத்திலே பேசினார். ஆண்டவர் பேசுவதற்கு கோடிக்கணக்கான வழிகள் உண்டு. எனினும் வேதம் சொல்லுகிற 1-2 காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். முதலாவதாக, எல்லா மனிதரோடும் அவர் பேசும் விதம் ரோமர் 1:20. இயற்கையின் காட்சிகள் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். வாசிக்க கேட்போம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. போக்கு சொல்ல இடமில்லை. சங்கீதம் 19:1 கூட அதே காரியத்தை தான் சொல்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. இயற்கையின் காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது அது தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் அருள்நாதர் இயேசுவும் சொன்னார், மத்தேயு 6:28, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், எத்தனை அழகாக தேவன் அவைகளை உடுத்தி இருக்கிறார். அவைகளுக்கு உடுத்தின அவர் உங்களுக்கு உடுத்த மாட்டாரா என்று ஆறுதலோடு பேசுகிறார். பல வருடங்களுக்கு முன்பு நான் கனடா தேசத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே உலக பிரசித்தி பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போயிருந்தேன். 365 நாட்களும் அந்த நீர்வீழ்ச்சி தண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறது பாருங்க. 5 ஏரிகளில் இருந்து வரும் தண்ணீர் இரவும் பகலும் அதில் ஓடிக்கொண்டு இருப்பதால் அது வற்றி போவதே இல்லை. பனிக்கட்டிகளினால் அது உறையும் பொழுதும் கூட பனிக்கட்டிகளோடு வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. அது வற்றியே போவதில்லை என்று சொன்னார். அந்த தண்ணீர் கீழே விழுவதனால் உண்டாகும் நீர் திவலைகள் அழகிய ஒரு வானவில்லை அங்கு உண்டாக்குகின்றன. அந்த வானவில்லை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த நீர்த்திவலைகள் பறந்து வந்து உங்கள் மீது படும் பொழுது உண்டாகும் உணர்ச்சி உங்களை பரவசப்படுத்துகிறது. இந்த காட்சியை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு வாலிபன் தன்னையும் அறியாமல் சொன்னான், சார், we see the mighty power of God here. இந்த இடத்தை பார்க்கும் பொழுது
இறைவனுடைய இணையற்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை சக்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இயற்கையின் காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது, இறைவன் அதில் சிருஷ்டித்துள்ள வினோதமான காரியங்களை பார்க்கும் பொழுது, இத்தனை காரியங்களை இனிமையாக செய்து வைத்திருக்கும் இவர் என்னுடைய காரியங்களில் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இத்தனை பெரிய ஒரு ஆண்டவர் என் வாழ்க்கையின் பிரச்சனைகளை விட பெரியவர் என்ற எண்ணம் உள்ளத்தில் தானாக எழுகிறது. மனதின் பாரம் குறைகிறது அல்லவா? வானத்தின் ஜோதி எல்லாம், வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி வாழ்த்தி துதித்திடவே ஆடி யானும் உமை துதிப்பேன். பூமியின் தாவரங்கள் பூமியின் தாவரங்கள் புஷ்பம் பூத்து துளிர் மலர்ந்து சுவாமி உமை துதிக்க ஆடி ஏனும் உமை துதிப்பேன். தோத்திரம் தோத்திரமே தோத்திரம் தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த பாரி சுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆம், இயற்கையின் காட்சிகளை பார்க்கும் பொழுது அதன் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார். கவலைப்படாதே, இத்தனை காரியங்களை சிருஷ்டித்து காப்பாற்றி வரும் நான் உன்னுடைய காரியங்களை கவனிக்க மாட்டேனா? உன் கவலைகளை பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டேனா என்று நம்முடைய மனதில் பேசுகிறார். இரண்டாவது அவர் பேசும் முறையை நாம் நீதிமொழிகள் 6:22 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6:22. நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். நீ விழிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உன்னோடு சம்பாஷிக்கும். வேத வசனத்திற்கும் மற்ற புஸ்தகங்களில் உள்ள வார்த்தைகளுக்கும் வேறுபாடு உண்டு. பல வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்து நாட்டில் ஆன் என்று ஒரு படிக்காத பெண் இருந்தாள். படிப்பு என்றால் என்னதென்று தெரியாது. ஒரு வீட்டில் வேலைக்காரியாய் இருந்தாள். ஆனால் தேவன் அவளை தம் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார். தேவனுடைய வரங்கள் அவளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. ஆகவே அந்த நாட்டில் உள்ள பெரும் தலைவர்கள் முதல் கொண்டு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்கள் முதற்கொண்டு அவளை தேடி வருவார்கள். அவளிடம் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு தடவை ஒருவர் பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் தாம்சன் என்ற பிரபு இந்த இடத்திற்கு போனார். லார்ட் தாம்சன் visited this place. அங்கு இப்படி பேசினார். லார்ட் தாம்சன் spoke like that என்றெல்லாம் ஒருவர் படித்துக் கொண்டிருந்தார். இந்த அம்மாளுக்கு தெரிந்த ஒரே லார்ட் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் லார்டு லார்டு என்று படித்த உடனே யார் அந்த லார்டு என்று கேட்டார். லார்ட் தாம்சன் தெரியாதா பெரிய பிரபு என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த அம்மாள் சொன்ன, அந்த பேப்பரை என்கிட்ட கொண்டாங்க என்று. அந்த லார்டு என்ற இடத்துல என் கையை வைங்க என்று சொன்னார். தன்னுடைய விரலை அந்த லார்டு என்ற இடத்துல வைக்க கேட்டுக்கொண்டாள். அப்படி அவர் வைத்தார். அப்பொழுது அந்த அம்மாள் சொன்னார்கள், பைபிளில் லார்டு இருக்கிற இடத்துல வச்சாலே எனக்கு ஒரு உணர்ச்சி வருது, இதுல ஒண்ணுமே வரலையே, இவன் வெறும் மனுஷன் தான் போல இருக்கு. இயேசு சொன்னார் யோவான் 5:39,
வேத வசனத்தை தேடி வாசித்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. அதுதான் வேத வசனத்திற்கும் மற்ற மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு. வேத வசனங்கள் இயேசுவை பற்றியே பேசுகின்றன, அவருடைய மகிமை எடுத்து உரைக்கின்றன. ஆகவே நாம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய குரலையே கேட்கிறோம். அது நம்மோடு பேசுகிறது, நம்மை ஆறுதல் படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எத்தனையோ முறை இதே வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் சில பகுதிகள் எத்தனையோ முறை நாம் வாசித்ததுதான். ஆனாலும் பாருங்கள், ஒவ்வொரு தடவை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வினோதமான கருத்துக்களை அது நமக்கு தருகிறது. நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி ஒரு குறிப்பிட்ட வசனத்திற்கு தேவன் உயிர் கொடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட வசனம் மாத்திரம் நம்மோடு நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது, அற்புதத்தை நிகழ்த்துகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் போதகர் ஒருவருக்கு கொடிய இருதய நோய் வந்தது. அவர் ஆயுள் முழுவதும் இயேசுவையே தன்னுடைய பரிகாரியாக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாச வீரர். அவருக்கு மனதே சரியில்லை. ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். வெகு சீக்கிரம் அவருக்கு ஆபரேஷன் என்று ஒரு தேதியும் நியமித்து விட்டார்கள். ஒரு நாள் இரவு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார். வேத புஸ்தகத்தையும் வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த வேத வசனம் என்னதென்று நான் மறந்து விட்டேன். அவர் சொன்னார், அந்த வசனத்தை எத்தனையோ தடவை வாசித்து இருக்கிறேன், ஆனால் அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நேரடியாக தேவன் பேசினது போல இருந்தது. அந்த வசனம் சொன்னது என்னவென்றால், ஜான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ உயிரோடு தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமானால் இந்த இருதயமே இல்லாமல் உன்னை உயிரோடு வைக்க முடியாதா? பல வருடங்களுக்கு முன்பு உன்னுடைய ஆலயத்திற்கு ஒரு மனிதர் வந்தாரே, அவருக்கு ஒரு கண் சுத்தமாக கிடையாது. அவருக்கு வெறும் புற அழகிற்காக ஒரு பிளாஸ்டிக் கண்ணை பொருத்திதான் கண்ணிலே வைத்திருக்கிறார்கள். பிளாஸ்டிக் கண்ணில் பார்வை வருவது என்பது இயலாத காரியம். ஆனால் அந்த மனிதர் அந்த பிளாஸ்டிக் கண்கள் மூலமாக இன்றும் படிப்பதை நீ பார்த்திருக்கிறாய். சில சமயங்களில் அந்த பிளாஸ்டிக் கண்ணையும் கூட கழற்றி கையில் வைத்துவிட்டு கண் வெளியே இல்லாத அந்த கண்ணின் மூலமாக பார்ப்பதை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? இன்றும் இந்த கண் வெறும் பிளாஸ்டிக் கண்ணை வைத்திருக்கிற அந்த மனிதர் உயிரோடு இருக்கிறார். அந்த கண்ணை கழற்றி விடுவார், கண்ணில் கண்வெளி இருக்காது, ஆனாலும் படிப்பார். எப்படி என்று யாராலும் விளங்கிக் கொள்ள முடியும்? இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அமெரிக்காவில். அதை இயேசு காண்பித்தார். கண் இல்லாமல் ஒரு மனிதன் பார்க்க முடியுமானால் இருதயம் இல்லாமல் நீ வாழ முடியாதா? என்னால் வாழ வைக்க முடியும். கோ பேக், திரும்ப நீ போ என்று சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த நாள் டாக்டர் நர்ஸுகள் வந்து தேடி பார்த்து ஆளக்கான், ஒரே ஓட்டமா வீடுக்கு ஓடி போயிட்டார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். இந்த விசுவாசத்தை அவர் சொன்னார் எனக்குள் கொண்டு வந்தது எத்தனையோ ஆயிரக்கணக்கான தடவைகள் நான் வாசித்த ஒரு பழைய வசனம். துரதிருஷ்டவசமாக அந்த வசனத்தை மறந்து போனேன். ஆனால் அன்று அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதை வாசிக்கும் பொழுது என்னோடு தேவன் நேரடியாக பேசினது போல இருந்தது. ஆண்டவருடைய குரல் உள்ளத்தில் ஒலித்தது. ஆபரேஷன் இல்லாமலே ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதன் மூலம் நிச்சயம் தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், தேர்தல் படுத்துகிறார், நம்மை எச்சரிக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறதே, நீதிமொழிகள் 4:22, அது உன் ஆத்துமாவுக்கு ஜீவன், உன் உடலுக்கு ஆரோக்கியம். வாசிக்க கேட்போமா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். தேவனுடைய வார்த்தை ஆண்டவருடைய குரலை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு தடவை வாசிக்கும் பொழுதும் அவருடைய இனிய குரலை கேட்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்றன. கவலைப்படாதிருங்கள்.
இதுதான் நமக்கு மருந்து. ஆண்டவருடைய குரலை கேட்க குறுக்கு வழி அவருடைய வசனத்தை அனுதினமும் கருத்தாக அவருடைய பாதத்தில் காத்திருந்து அதற்கென்று ஒரு நேரத்தை செலவிட்டு வாசிப்பதே ஆகும். வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசித்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று அருள்நாதர் வார்த்தையின்படி நாம் அதை தேடி தேடி வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவன் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமியும் மாறிப்போமே, வல்லவன் வாக்கு மாறாதாமே. மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி நம்மோடு பேசுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இப்படி சொல்கிறது: ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் போதகர்களுடைய குரலை கேட்பீர்கள். உங்கள் போதகர்கள் சொல்வார்கள், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த, வேத புஸ்தகத்தை உண்மையாக தேவனுடைய வார்த்தை என்று நம்புகிற போதகர்கள் தேவனுடைய கரத்தில் உள்ள வாய்கள் என்று நாம் சொல்லுவோம். அவர்கள் இறைவனுடைய குரலை கேட்கிறார்கள், அதை நமக்கு அறிவிக்கிறார்கள். சென்னையிலே சில போதகர்கள் உண்டு. சனிக்கிழமையானால் நீங்கள் குட்டிக்கரணம் போட்டாலும் அவர்களை பார்க்க முடியாது. நான் போய்கொண்டிருக்கிற ஒரு ஆலயத்திலே சம்பத் என்று மிகவும் வயது குறைந்த ஒரு போதகர் உண்டு. சனிக்கிழமையானால் அவர் வீட்டை எத்தனை தடவை தேடி பண்ணல இருக்கவே மாட்டார். ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆலயத்திலே ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடங்கள் தான் பேசுவார். ஆனால் கூட்டம் ஆலயத்திலே நிரம்பி வழியும். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். ஒரு தடவை அவரிடம் நான் கேட்டபொழுது அவர் சொன்னார், ஐயா எங்க போயிருங்க, சனிக்கிழமை உங்களை காணவே காணமே என்று. அவர் சொன்னால், பிரதர், நான் ஒரு முட்டாள். ஆகவே சனிக்கிழமை முழுசும் ஜெபம் பண்ணாதான் ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த 15 நிமிஷம் என்னால பேச முடியும். ஆகவேதான் சனிக்கிழமை முழுவதும் நான் ஓடி விடுகிறேன் என்று சொல்வார். இது போல அநேக போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டாக்டர் ஜான் ஓஸ்டின் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் உண்டு. அவருடைய ஆலயத்திலே 3500 பேர் ஒரு நேரம் உட்காரலாம். ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை நடத்துவார், காலையில் மாலையில் ஒரு ஆராதனை. இப்பொழுது 7000 பேர் உட்காரத்தக்கதான ஒரு ஆலயத்தை அவர் கட்டி இருக்கிறார். அந்த இடத்திற்கு ஓயாசிஸ் ஆஃப் லவ் அல்லது அன்பின் பாலைவன சோலை என்று பெயர். மக்கள் கொடுத்த பெயர் அது. காரணம், 3 தடவை அவர் பிரசங்கம் பண்ணினாலும் 3 தடவை மக்கள் திரளாய் வருவார்கள். காரணம், அவருடைய பேச்சில் அன்பு வழிந்தோடும், விசுவாசம் வழிந்தோடும். அவரும் அப்படித்தான். சனிக்கிழமை முழுவதும் எங்கேயாவது ஓடி விடுவார்.
எங்க இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. வீட்டிலேயே ஒளிந்து கொள்வார். நன்றாய் ஜெபித்து விட்டு வருவார். அவர் பேச்சை கேட்கும் பொழுதே விசுவாசம், மற்றவருடைய உள்ளத்திலும் விசுவாசம் எழும்பும். ஒரு தடவை அவர் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபித்துக் கொண்டு இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தி தேவன் கொடுத்தார். வந்தார், அந்த செய்தியை பேசினார். இன்று எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார். பலர் ஓடி வந்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட மனிதன், பொல்லாத குடிகாரன், யாரோ ஒருவர் அவனை அழைத்து வந்திருக்கிறார். அந்த செய்தி அவனுக்கென்றே இருந்தது போல இருந்ததினால் மனம் உடைந்து கதறி அழுது தன் வாழ்வை ஒப்புக் கொடுத்தான். அடுத்த ஞாயிறு வந்தது. எத்தனை பேருக்கு என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த மனிதன் முன்னே வந்தான். மிகுந்த கண்ணீரோடு போதகருடைய மனைவியை பார்த்து அவளுடன் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவளிடம் சொன்னான், அம்மா, நான் மிகவும் கொடியவன், குடிகாரன். என் மனைவியை அடித்து துன்புறுத்தினதினால் அவள் என் குழந்தையோடு ஓடிவிட்டாள். எங்கிருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இப்பொழுது இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறேன். ஆகவே உன் மனைவி இப்படி நடத்தினாயே என்று என்னுடைய மனம் என்னை குற்றம் சாட்டுகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது. எப்படியாவது நான் என் மனைவியை கண்டுபிடிக்கவும், என் மனைவி குழந்தையோடு திரும்ப வாழவும் எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள் என்று கதறி அழுதான். அவன் கதறி அழுத மறு நேரம், மறு கணம், மறு நிமிடம் ஆலயத்தின் மறு மூலையில் இருந்து அந்த 3500 பேர் இருந்த அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு பெண் கதறி அழுதாள். அது வேறு யாரும் இல்லை, அவனுடைய மனைவிதான். எப்படியோ யாரோ சொல்லி இந்த இடத்திற்கு வா, உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று கூட்டி வந்திருக்கிறார்கள். அவள் வேகமாக குழந்தையோடு ஓடி வந்தாள் முன்னால். இருவரும் ஒருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. இன்று மிகுந்த பரவசத்தோடு குடும்பமாய் வாழ்கிறார்கள். இது வேதாகம நாட்களில் நடந்த அற்புதம் அல்ல, இந்த நாட்களில் நடந்து வரும் அற்புதங்களுள் ஒன்று. இப்படிப்பட்ட போதகர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட போதகர்கள் இருக்கும் இடத்திலே நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயம் கர்த்தருடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள். இயேசு உங்களோடு பேசுவார். அந்த போதகரின் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகளாக மாறும். வேதம் அப்படி சொல்கிறது. உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் அவருடைய இனிய குரலை கேட்பீர்கள். அது அவர்களுடைய குரல் அல்ல, இயேசு அவருடைய வாயில் இருந்து உங்களோடு பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை மகிழ்ச்சி! ஆம், ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ளவராயிருக்கிறார், மிகவும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். எப்படி நம்மோடு பேசலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். நாம் சேர்ந்து பாடுவோமா? போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சோத்த மீது கண்கள் இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நட. அவர் நம்மோடு பேசுவார். உடைந்த இருதயத்தோடு நாம் ஆலயம் செல்வோம். அவர் நம்மோடு பேச விரும்புகிற ஓர் தேவன். வாயற்றவர் அல்ல, நம் கண்ணீரை பார்க்க முடியாத கண்ணற்றவர் அல்ல. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு போதனை செய்வேன், நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார். மனம் கலங்காதிருக்கு. நான் இதுவரை சொன்னவைகள் எல்லாம் இயற்கையாக எந்த மனிதனும்
அருள்நாதருடைய குரலை கேட்கும் வழிகள். இப்பொழுது நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அருள்நாதருடைய குரலை எப்படி கேட்பது என்பதை நாம் சற்று தியானிப்போம். காரணம், தேவன் அதரிசனமானவர். எபிரேயர் 11:27 அப்படி சொல்கிறது. அவர் அதரிசனமானவர், காணக்கூடாதவர், இயற்கையின் சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆகவே அவர் பேசுவதும் சில சமயங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் இருக்கிறது. ஆகவே அந்த வழிகளையும் நாம் கற்றுக்கொள்வது நல்லது. இது குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. ஏசாயா 28:11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் வினோதமான ஒரு விதத்தில் நம்மோடு பேசுவார் என்பதை நாம் அறிகிறோம். என் அருள்நாதர் இயேசு இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது யோவான் 13:1 சொல்கிறது, அவர் தம் சீடர்கள் மீது முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்று. ஆகவே அவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் அவர் தவித்தார், தடுமாறினார். ஆகவே என்ன சொன்னார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்கள். 14:26 வாசித்து பாருங்கள். 15:26 வாசித்து பாருங்கள். யோவான் 16:7 வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், என் பிள்ளைகளே நான் போகிறேன், என் சிறு பிள்ளைகளே நான் உங்களை விட்டு போகிறேன். ஆனாலும் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைத்து போகிறேன். அவருடைய பெயர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்றார். அவரை நான் உங்களோடு கூட வைத்து போகிறேன். யோவான் 14:16-17 அவரை பற்றி பேசும் பொழுது உலகம் அவரை காணாது, ஆனால் அவரோ உங்களோடு கூட உங்கள் மத்தியிலே தங்கி இருப்பார் என்று சொன்னார். மட்டுமல்ல, யோவான் 16:13-14 அவரை பற்றி பேசும் பொழுது அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு முன் அறிவிப்பார் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இது தேவன் பேசும் 4வது முறை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நாம் சிலுவைண்டை வரும் பொழுது யோவான் 1:12 சொல்கிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் 1 யோவான் 1:7 படி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய பாவங்களை நீக்குகிறது, நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாக வைக்கிறார். காரணம், நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறபடியினால், ஆண்டவருடைய குழந்தைகளாய் இருக்கிறபடினால் நம்மை பாதுகாக்க, வழிகாட்ட, நமக்கு அவ்வப்பொழுது உதவி செய்ய நமது அருகில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வைக்கிறார். அது ஒரு அனுபவம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளே கொண்டு வருவது மற்றொரு அனுபவம். 2 அனுபவங்களையும் நாம் வெவ்வேறாகவே வைத்து சிந்திக்க வேண்டும். இயேசுவண்டை நாம் வரும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், நமது அருகே நிற்கிறார். ஆனால் அவரை உள்ளே கொண்டு வருவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நீர் ஏன் இன்னும் கதவை தட்டி கொண்டு வெளியே நிற்கிறீர், உள்ளே வாரும் என்று கூப்பிடுவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அவர் வரும் பொழுதுதான் அவர் நம்மோடு கூட பேச முடியும். அவர் நம்ம அருகில் இருக்கும் பொழுதும் பேச முடியும். நான் 1955ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வாழ்க்கை கசந்து வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். அந்த நிலைமையில் தான் அருள்நாதரை அறிந்து கொண்டேன். என் உள்ளத்தை பறிகொடுத்தேன். என் வாழ்க்கை மாறியது. யாரும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லவே முடியாது. அதுவரை கிறிஸ்துவற்ற நாஸ்திகனாக வாழ்ந்த என் வாழ்க்கை ஒரு நொடியில் பக்தனாக மாறியது. மணிக்கணக்காக பிரார்த்தனை செய்வேன். 6 மணி நேரம் முழங்காலில் நிற்பேன். நான் அப்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர் வேலை பார்த்து வந்தேன். அதன் பிறகு ஸ்டேட் பேங்க்ல கிளார்க்காக சேர்ந்தேன். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கடினமாக வேலை செய்வேன்.
சில சமயங்களில் காலையில் 5 மணிக்கு கூட ஆபீஸுக்கு நான் போயிருக்கிறேன். இரவு 12 மணிக்குத்தான் வருவேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தலை போனாலும் வேலை செய்ய மாட்டேன். காலையில் ஆலயத்திற்கு போவேன், மாலையில் தெரு பிரசங்கத்திற்கு போவேன், அல்லது கிராமங்களில் நின்று பேசுவேன். 4 ரோடு சந்திக்கும் இடத்தில் நடு ரோட்டில் நின்று பேசுவேன். அநேக முறைகள் டிராபிக் அப்படியே ஜாம் ஆகிவிடும். போலீஸ்காரன் வந்து திட்டி என்னை எடுத்துக்கொண்டு போவான். என்னப்பா நடு ரோட்ல வந்து கத்தி நீ எல்லாரையும் நிறுத்தி போட்டா என்று சொல்வான். அந்த ஒரு நேரம் பேசுவதற்காக காலையில் ஆலயம் முடிந்து வந்த பிறகு முழங்கால் போட்டால் போட்டதுதான். சாயந்தரம் 5 மணிக்கு தான் கண்ணை திறந்து பார்ப்பேன். அதன் பிறகு பைபிளை தூக்கி கொண்டு புறப்பட்டு விடுவேன். 15 வருடங்கள் நான் கிராம பிரசங்கியா இருந்திருக்கிறேன். 15 வருடங்கள் ரோட்டில் நின்று பிரசங்கித்திருக்கிறேன். 1955 1970 வரைக்கும் 15 வருடங்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ன பேசுவது என்ற கேள்விதான் உள்ளத்தில் எழுந்து வரும். அப்பொழுது கடைசியாக பரிசுத்தாவியானவர் வெளியில நின்று கொண்டு இந்த உள்ளத்திலே சொல்வார், இதை பேசு என்று ஒரு எண்ணத்தை கொடுப்பார். பேசுவார் என்று சொல்ல மாட்டார், ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அதை நன்றாக வைத்துக் கொண்டு அதை மனசிலே வைத்து அதை ஒரு பிரசங்கமாக உருவாக்கி அதை கொண்டுதான் நான் நடுரோட்டில் நின்று பேசுவேன். ஆனாலும் 6 மணி நேரம் முழங்காலில் நின்று கதறி அழுது இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தம் பண்ணி போய் பேசுவதனால் ரோடில் போகிறவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள். ஒரு கிராமத்துக்கு போனால் அது கிராமம் முழுவதும் அப்படியே கூடி வரும். நான் பேசும்பொழுது அசையாமல் நின்று கேட்பார்கள். இறுதியில் அருள்நாதர் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அத்தனை பேரும் முன்னே வருவார்கள். இதெல்லாம் அவரை பக்கத்திலே வைத்திருந்து வாழ்ந்த நாட்கள். 7 வருடங்கள் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் என் உள்ளத்தில் ஒரு ஆவல் என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது. அப்போஸ்தலர் 10:38 ஒரு நாள் வாசித்தேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராலும் சுற்றித் தெரிந்தார் என்று வாசித்தேன். ஆண்டவரிடம் கதறி அழுதேன், ஆண்டவரே, உமக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவசியமா இருந்தது என்று வாசிக்கிறேனே, எனக்கும் தாரும் எனக்கும் தாரும் என்று கதறி அழுதேன். நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும் என்று கதறி அழுதேன். 1962 அக்டோபர் மாதம் 10 இரவு எங்கள் குடும்ப ஜெபத்தின் போது அந்த வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கியது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். You cannot buy it. You cannot purchase it. You cannot compel him to come. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அந்த அறை முழுவதும் என் தகப்பனார், நான், என் தாய், அங்கு வந்திருந்த போதகர், அவருடைய மனைவி, இரவு நன்றாய் சாப்பிட்டு விட்டு படுக்கலாம் என்று யோசித்து படுப்பதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம் என்று முழங்கால் படியிட்ட பொழுதுதான் அவருடைய பிரசன்னம் இறங்கியது. இயேசுவை முகமுகமாய் தரிசித்தேன். 3 மணி நேரம் அவரை கண்டேன். சொல்லோனாத ஒரு இன்பம் என் உள்ளத்தை நிறுத்தது. அப்பொழுது இயேசு சொன்ன ஒரு காரியம்தான் என் மனதை இழுத்தது. இயேசு சொன்னார், 27 வருடங்கள் நான் உன் உள்ளத்தில் பிரவேசிக்க காத்திருந்தேன் என்று சொன்னார். 20வது வயதில் இயேசுவை உண்மையாக நான் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை மாறியது. ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிறைத்த அந்த நாள் தான் சொன்னார், இன்றுதான் உன் உள்ளத்தில் நான் பிரவேசிக்க போகிறேன் என்று. ஏதோ ஒரு வாசல் திறந்தது போல இருந்தது. அவர் உள்ளே நுழைந்தார். அன்று முதல் என் உள்ளத்தில் நான் கண்ட வேறுபாடு, எப்பொழுதும் அவர் வெளியே அல்ல, உள்ளே இருப்பதை பார்க்கிறேன். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே அந்த ஆவியானவர், இயேசுவே அந்த ஆவியானவர், திரியேக கடவுள்தான் அந்த ஆவியானவர். அவர் உள்ளே வந்தார். என்ன மாறுதல் பாருங்க. இன்று தடுமாற்றம் இல்லை. அவரோடு பேசுவது என்பது சுலபமான காரியம். போகட்டும், அதற்கு நான் பின்னே வருகிறேன்.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் வைத்திருப்பது ஒன்று, உள்ளே கொண்டு வருவது ஒன்று. அதன் பிறகுதான் என் வாழ்வு மாறியது, ஊழியம் மாறியது, ஊழியத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இறங்க ஆரம்பித்தது. அதுவரை இல்லவே இல்லை. ஒரு பிரசங்கத்திற்கு 6 மணி நேரம் முழங்கால் போட்டால் தான் ஏதாவது நடக்கும். இப்பொழுதும் நான் அதை விட்டுவிடவில்லை. ஜெபத்திலேயே நாட்களை கழிக்கிறேன், நேரத்தை கழிக்கிறேன். அதுதான் எனக்கு வல்லமை, சக்தி. போகட்டும். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைக்கும் பொழுது பாருங்கள், நம்முடைய உள்ளம் ஒரு தெய்வீக சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது. காரணம் என்ன? அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், இந்த உடலை உண்டாக்கினவர், இந்த ஆன்மாவை உண்டாக்கினவர் இந்த ஆன்மாவுக்குள் திரும்ப வருவதே. ஆகவேதான் பரவசம் உள்ளத்தை தவிக்க வைக்கிறது. பல மாதங்கள் ஒரு தடவை நான் வெளியே இருக்க வேண்டியதாயிற்று. ஏறக்குறைய 9 மாதங்கள் நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சுகவீனமாக இருந்த நாட்கள் உண்டு. 9 மாதங்கள் கழித்து நான் என்னுடைய ஊருக்கு திரும்பினேன். 9 மாதங்கள் கழித்து வந்த என்னை அவளோடு என்னுடைய நாய் வரவேற்றது. அதற்கு நம்ப முடியவில்லை. என்ன, நம்ம எஜமானம் வந்துட்டார், அதுக்கு அது ஒரு வழியா அவர் தான் எங்கேயோ போயிட்டார் என்று நினைச்சிருந்தது. அது வந்து பார்த்து கார் வரும்போதே அது சந்தேகம், அந்த கார் சத்தமா இருக்கே, ஹானா இருக்கே அப்படி. வெளியில வந்து பார்த்தது, அதுக்கு ஒண்ணுமே முடியல. உண்மையிலேயே வந்துட்டாரா என்று பாருங்க. அப்படியே எழுந்து அப்படியே 2 கையில என்ன கட்டி பிடிச்சதுதான், விடவே இல்லை. கொஞ்சம் நேரம், ஒரு செகண்ட் கூட இப்படி அப்படி என்ன போக விடாது, கூடயே உட்கார்ந்துருச்சு அப்படியே. என் மகள் இறந்த பொழுது ஒரே மாதம் தான் அது இருந்தது. 1 மாதத்திற்குள்ள அந்த நாயும் இறந்து போயிட்டு. துக்கத்தை தாங்க முடியாம நாங்கள் கண்ணீரின் பாதையில் போகிறோம். அதே போல்தான் நம்முடைய உள்ளமும். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் இன்னுமே என் உள்ளத்தில் வரவில்லையே என்ற வாஞ்சை வாட்டுகிறது. ரட்சிப்பு நேரத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அருள்நாதர் அருகில் நிற்கிறார், அவ்வளவுதான். ஆனால் தேவனே, என்னை நிரப்பும், என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். எனக்கு இது போதாது, நான் உம்மோடு பேச வேண்டும், உம்முடைய குரலை கேட்க வேண்டும் என்று கதரும் பொழுதுதான் அவர் உள்ளே வருகிறார். He comes in all his majesty and glory. அப்பொழுதுதான் உடைய சந்தோஷம், ஒரு பரம சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. ரட்சிப்பின் சந்தோஷம் வேறு, பரிசுத்தாவின் சந்தோஷம் வேறு. ரோமர் 14:17 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானம், நீதியும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இந்த சந்தோஷத்திற்கும் அந்த சந்தோஷத்திற்கும் சம்பந்தம் இல்லை. Here you get only a relief, but here you get a bubbling joy. ஒரு பெரிய மூட்டை இறக்கி வைத்தது போல பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பாறாங்கள் இறங்கினது போல இருக்கிறது. ஆனால் இங்கேயோ உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம், மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம். தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுது இன்னும் தேவை. தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுது இன்னும் தேவை. தேவன்பின் வெள்ளம்,
தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை. அப்படி கெஞ்சும் உள்ளத்திற்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஐயா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளே எனக்கு எல்லாம் வந்துவிட்டது என்று நினைக்கிறவன் அப்படியே இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இட்ஸ் a stunted growth life, stagnant life. அவள் அப்படியே தான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று. அடுத்தவள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஓ, அது அந்த பாஷை எல்லாம் தவறு என்பார்கள், அற்புதங்கள் தவறு என்பார்கள், மற்றவர்களை திட்டிக் கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன? அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. இன்னும் அழிந்து போகும் ஆத்மாக்களை பற்றிய பாரம் இல்லை. அது வராது. பலர் சென்னைக்கு வருவார்கள், டெல்லியிலும் பல நகரங்களிலும். ஐயா, நீங்க ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னா எனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஒரு கடிதம் எழுதி கொடுப்பேன். இந்த கடிதத்தை கொண்டு போவார்கள். அங்க 100 பேர் வந்திருப்பாங்க இன்டர்வியூக்கு. இந்த ஒரு கடிதத்தை கொண்டு கொடுப்பார். அதை படிச்சு பார்ப்பார். யாரு? பிரதர் தினகரனா? சரி சரி, ரைட். மீதி 99 பேருக்கு வேலை போச்சு. அட, என்னதான் இருக்கட்டும், பிரதர் சொல்லிட்டார், அவருக்கு போட்டிருப்பான், எப்படி அதை பற்றி ஒன்றும் பேசாது, அது முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் இயேசுநாதர் சொல்லி போயிருக்கார். எப்பா, நான் போறேன், இவரை வச்சுங்க, நான் இருக்கிறது மாதிரியே இருக்கும் என்று சொல்கிறார். என் குரலை அவர் மூலம் நீங்க கேட்கலாம் என்று சொல்கிறார். அவரை கூப்பிடுவதில் என்ன தப்பு இருக்கிறது? வாட் இஸ் ராங்? தப்பான ஒரு ஆளை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரா? அவர் கடவுள், தேவகுமார். ஆகவே கண்ணீரோடு அவரை கூப்பிடுவார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் அருகில் நிற்பானேன், உள்ளே வார். உள்ளே வரும் பொழுது ஒரு தெய்வீக அனுபவம் நமக்குள் உண்டாகிறது. நம்முடைய நாவை அவர் பிடித்துக் கொள்கிறார். நம்முடைய நாவின் மூலமாய் அவர் நமக்குள் இருந்து நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். தேவனை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறார். தாங்க முடியாத வேதனைகள், கவலைகள் உள்ளத்தில் வரும் பொழுது யாரிடம் நாம் சொல்வோம்? சொன்னதும் செய்ததும் இல்லென்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார். சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று சொல்வார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம். மெய்யுடை யான் இயேசு மீது வைப்பாசம், மெய்யுடை யான் இயேசு மீது வைப்பாசம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாயத்தீர்ப்பின் நாள் வெட்கம் கொள்வார்கள். நியாயத்தீர்ப்பின் நாள் வெட்கம் கொள்வார்கள். தூயவன் முன் உன் சிறு இருதயம், தூயவன் முன் உன் சிறு இருதயம். மாயமும் மாசும் எல்லையனில் போதும், மாயமும் மாசும் எல்லையனில் போதும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். ஐயோ, என் கவலைகளை யாரிடம் சொல்வேன்? என் கவலைகளை ஆண்டவருக்கு எப்படி தெரியப்படுத்துவேன் என்று நீங்கள் கதறும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு கூட உங்கள் சஞ்சலங்களை எடுத்து பேசுகிறார்.
ரோமர் 8:26 அப்படி சொல்கிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுடைய நாவை பிடித்து அவர் பேசுவார். அவர்தான் பேசுகிறார் என்பதற்கு நீங்கள் பேசவில்லை, அவர்தான் உங்களுக்காக மன்றாடுகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த புதிய பாஷையை ஆண்டவர் கொடுக்கிறார். மார்க்கு 16:17-18 வாசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன் என்று சொன்ன அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்றார். They shall speak in a new tongue. அவள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று இயேசு சொன்னார், மனிதன் அல்ல. நாம் அவரை கட்டிச் சேர்வோம், அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்புவாராக. ஒரு நிமிஷம் ஜெபம் செய்வோமா? கண்ணீரோடு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும். உம்முடைய குரலை கேட்க முடியாமல் தவிக்கிறேனே, என்னோடு பேசும் என்று நாம் கேட்போம். கண்ணீரோடு நாம் கெஞ்சுவோம். என்னோடு பேசும் அப்பா, இன்னும் என்னை நெருங்கி இழுத்துக்கொள்ளும், இன்னும் என்னை இழுத்துக்கொள்ளும். உம்முடைய குரலை நான் கேட்டே ஆக வேண்டும், உம்முடைய குரலை நான் கேட்டே ஆக வேண்டும் சாமி. என்னை நிரப்பும். தானியேலோடு நடந்தவர், சிங்க குகையில் அவனோடு நுழைந்தவர் உங்களோடும் இருப்பார். யோசேப்போடு சிறையில் வாடிய அவர் உங்களோடும் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். என்னோடு நீர் பேசினால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்வா. என்னோடு பேசும் சுவாமி. நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், உம்மை தரிசிக்க விரும்புகிறேன். என்னோடு நீர் பேசும் என்று கேட்பா. மோசையோடு முகமுகமாய் பேசினீராமே, பவுலோடு முகமுகமாய் பேசினீராமே, தாவீதோடு முகமுகமாய் பேசினீராமே, ஆபிரகாமோடு பேசினீராமே சுவாமி. என்னோடும் பேசும். என்னையும் உடைய பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் நிரப்பும். நான் உம்மோடு சஞ்சரிக்கட்டும் என்று கேட்பா. நான் உம்மோடு சஞ்சரிக்கட்டும் ஐயா என்று கேட்பா. கர்த்தர் நமக்கு தரிசனமாவார், நம்மை நிரப்புவார். என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பினால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று நாம் அவரிடம் போராடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்மை நிரப்புவார். கண்ணீரோடு ஜெபிப்போம். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு சுவாமி, என்னை நிரப்பும். உம்மால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்மால் நிரப்பும். நான் உம்மை போல மாறட்டும் என்று ஜெபிப்போம். கண்ணீரோடு ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புவார். நாளைக்கல்ல, இப்பொழுது. இப்பொழுது நீங்கள் கேட்பதற்கு தான் அவர் காத்திருக்கிறார், கேட்பதற்கு தான் காத்திருக்கிறார். இப்பொழுது கொடுப்பார். நாளைக்கல்ல, இப்பொழுது. இப்பொழுது, ரைட் நவ், இப்பொழுது கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னார். என்னை நிரப்பும். நிரப்பினார் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்வோம். என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் இயேசு சுவாமி. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். கண்ணீரோடு கெஞ்சுவோம். சில நிமிஷ நேரங்கள் தான், சில நிமிஷ நேரங்கள் தான். ஆனால் கர்த்தரோ இந்த சில நிமிஷ நேரங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை பரிபூரணமாய் மாற்றுவார். தம்முடைய வல்லமை நிரம்பி வழியும்படி செய்வார். இப்பொழுது, இப்பொழுது கொடுப்பார். நாளைக்கல்ல, இப்பொழுது கொடுப்பார். கொடுக்காமல் உங்களை அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. நம்முடைய பாடகர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது நாம் கண்ணீரோடு அவர்களை மன்றாடுவோம். எனக்கு அக்னி அபிஷேகம் தாரு சுவாமி. எலிசாவுக்கு கொடுத்தது போல எனக்கு தாரும். என்னையும் நிரப்பும். மோசைக்கு கொடுத்தது போல என்னையும் நிரப்பும் என்று நாம் கெஞ்சுவோம். கர்த்தர் இப்பொழுது கொடுப்பார், இப்பொழுது கொடுப்பார், இப்பொழுது கொடுப்பார். அதற்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் அவர். அதற்கு தான் அவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நீங்களே எதிர்கால தீர்க்கதரிசிகள், நீங்களே எதிர்கால அப்போஸ்தலர்கள், நீங்களே எதிர்காலத்தில் இந்த உலகத்தை கலக்கப் போகிறவர்கள். இன்று உங்களை இப்பொழுது மாற்றுவார். ரைட் நவ் he will change you. இப்பொழுது மாற்றுவார், இப்பொழுது, இப்பொழுது மாற்றுவார். Thank you Lord. அக்கினி அபிஷேகம் மீந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் மீந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கண
இக்கணமே ஏந்திடும் தேவா தேவா இக்கணமே